வணக்கம். அமெரிக்க அதிபராக பார்க்க உள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போன் செய்து பேசியுள்ளாராம். டொனால்ட் ட்ரம்ப் தான் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிய காரணம் என்றும் அதன் காரணமாகத்தான் அங்கு போர் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஹமாஸ் இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவு பெற்று முதல் கட்டமாக 42 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளது. டொனால்ட் ட்ரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போன் செய்து அதற்காக நன்றி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய நரகத்தையே கொண்டுவர நான் தயார், அதற்கான கால தொடங்கியுள்ளது. அதற்குள் ஹமாஸ் அமெரிக்காவிற்கு அடிபணிய வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்காவின் 47வது அதிபராக நான் பதவியேற்கும் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் அமெரிக்கா நேட்டோ பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளை நரகமாக மாற்றவும் தயார், இங்கு நரகத்தை இறக்கவும் நான் தயார் என்று அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா பணைய கைதிகளை நேட்டோவின் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாகும். நான் அதிபராக முன்பு அது நடக்க வேண்டும். அதற்கு பின் பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அதிபரான பின் நடவடிக்கை மட்டுமே எடுப்பேன். எனவே அதற்கு முன்பாக ஹமாஸ் அடிபணிய வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு அது நல்லதல்ல, ஏன் யாருக்குமே நல்லதல்ல என்று கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 33 இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மொத்தம் 96 பேர் ஹமாஸ் அமைப்பினரால் இஸ்ரேலில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 34 பேர் பலியாகிவிட்ட நிலையில் அடுத்த சில நாட்களில் 33 பேர் வரை முதல் கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள். அக்டோபர் 7, 2023 தாக்குதலின் போது இஸ்ரேலில் இருந்து கைப்பற்றப்பட்ட 94 பணைய கைதிகளை ஹமாஸ் மற்றும் அவர்களின் இணை அமைப்புகள் இன்னும் சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் நம்புகிறது. அதில் தான் 33 பேர் விடுதலை செய்யப்பட உள்ளார்களாம். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பதற்கு முன்னதாக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக ட்ரம்ப் தந்த எச்சரிக்கையில், அவ்வளவுதான் நான் சொல்வேன், அவர்களுக்கு ஏற்கனவே போதுமான நேரம் கொடுத்து விட்டேன், இனியும் நேரம் கொடுக்க முடியாது. எனக்கு இஸ்ரேலில் இருந்து தினந்தோறும் அழைப்பு வருகிறது. இந்த பிணை கைதிகள் விவகாரம் முக்கியமானது. என்னிடம் அவர்களின் குடும்பத்தினர் வந்து கதறுகின்றனர், கண்ணீர் வடிக்கின்றனர். இனியும் என்னால் அதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அந்த தாய்மார்களுக்கு அவர்களின் மகன்களை திருப்பி கொடுக்க வேண்டியது எனது கடமையாகும். அதற்கான காலக்கெடு தொடங்கிவிட்டது. நான் பதவியேற்க உள்ள நாளுக்கு முன் ஹமாஸ் இதை செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்நிலையில் பாலஸ்தீனத்தில் விடுதலைக்காக போராடி வரும் ஹமாஸ் குழு அமெரிக்காவிற்கு எதிராக அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. அதன்படி அமெரிக்காவின் மேற்பார்வையில் இஸ்ரேலுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்க முடியாது என்று ஹமாஸ் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோரிக்கையின் பெயரில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், போர் நிறுத்தம் வாய்ப்பே இல்லை, ஹமாஸ் சிறைப்பிடித்துள்ள இஸ்ரேல் படைகளை விடுதலை செய்தால் போர் நிறுத்தம் செய்வோம் என அமெரிக்காவின் வாக்குறுதியின் அடிப்படையில் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை செய்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இஸ்ரேல் மீது கண்டிப்பாக போர் தொடுப்போம் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளதாம்.